வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 12/5/2025 முதல் 18/5/2025 வரை, சித்திரை 29 டு வைகாசி 4. அப்படியே ஆரம்பித்தோம், வைகாசிக்கு வந்துடுச்சு. தமிழ் வருஷ பருப்பு இப்போ தான் ஆரம்பித்தோம், வைகாசிக்கே வந்துடுச்சு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிடுச்சு. அதுக்குள்ளே நாட்டில் ஒரே பரபரப்பு, போர் கீறு, நிலநடுக்கம், அது இது பிரச்சனை, தீவிரவாதம் எல்லாம் பண்ணிடுச்சு. இப்போ வைகாசி. ஸோ எப்பயுமே தமிழ் வருஷத்தில் தமிழ் பாட்டம், தமிழ் மாதம் இதெல்லாம் நம்ம முக்கியம் பார்ப்போம். ஸோ வைகாசி ஆரம்பிக்கிறதுனால இந்த வாரத்தில் கேள்வி பதிலெலாம் இல்லை, நிறைய கேள்விகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லலாம் கேள்விகள், அவ்வளோ வந்துருக்கு. உறவினர்களை பற்றி பேசுனதுக்கெல்லாம் நிறைய பேர் அப்படியே குவிச்சு பதிலாக கொடுக்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் அப்படி தான், இந்த உலகம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ 30 வருஷம் இருந்த ஒரு கூட்டு குடும்பம்லாம் காணாத போச்சு. வெறி எல்லாம் வெறி. நல்ல வாழ்க்கை எது தெரியுமா? சந்தோஷமாக பேசிக்கினே இருக்கணும். தேக ஆரோக்கியத்தில் டக்குன்னு ஒரு நாள் ஒரு 60 வயதை கடந்து 70 வயதை கடந்து அந்த மாதிரி, அவ்வளோதான். 75 வயது, ஏன்னா நிறைய பேர் கோச்சிப்பீங்க. 75 வயதுலேருந்து 80 வயதுக்குள்ளே நல்ல சிரிச்சுக்கினே தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறச்சே, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறச்சவே டப்புன்னு டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும், யாருக்கும் உபத்திரம் இல்லாமல். இதுதான் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமாக. நம்ம யுத்தம் செய்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள் தான் நம்மளை அதை கொண்டு செல்லுமா. ஏழை எளியோர்களுக்கு உதவுவதும், பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், வாயிலா ஜீவராசிகளை பார்த்து கொள்வதும் தான் அது முக்கியம். இப்பொழுது வைகாசி மாதம். வைகாசி மாதம் 15/5/2025 முதல் 14/6/2025 வரை. வைகாசி 1 முதல் வைகாசி 31 வரை தமிழ்நாட்கள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசியுடைய பலன்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கழுத்து பகுதி விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு வழிபாடு தான். பள்ளி கொண்ட பெருமாளை கும்பிட நல்லாயிடுமா. வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமா. வைகாசி எல்லாமே நல்லது நடக்கும். தைரியம் ஏற்படும், ட்ராவல் வரும், மனதுக்கு பிடித்த விருதுகள் வரும், கௌரவம் வரும், பணத்தட்டுப்பாடு தீரும், முதலீடுகள் வரும், சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்வீர்கள், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும், பேர் புகழ் வரும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இருக்காது. தேக ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்வதுடன் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். 7.5 சனியில் வந்திருக்கீங்களா, எனவே வைகாசியில் விஷ்ணு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபம் மாதம் தான் வைகாசி மாதம். ரிஷபத்தில் சூரியன் வர மாதம் தான் வைகாசி. மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கவனம், நரம்பு சம்மந்தப்பட்ட, கண்ணு சம்மந்தப்பட்ட, தலைவலி சம்மந்தப்பட்ட, முதுகு தண்டோட சம்மந்தப்பட்ட எல்லா பெயினும் கவனமாக இருக்கணுமா. வலி தான் பிரச்சனை. விநாயகருடைய மந்திரம், அனுமன் சாலிசா, அனுமன் வழிபாடு. தான் உண்டு தன் வேலையை உண்டுன்னு இருக்கணுமா. உத்தியோகத்திலலாம் ரொம்ப ரோஷப்பட்டு முதலாளிங்களுக்கு அட்வைஸோ இல்லை மேலதிகாரிகளுக்கு அட்வைஸோ கொடுத்தா மெமோ கொடுத்துருவான், இல்லை சஸ்பென்ஷன் பண்ணி விட்ருவோம். சிலருக்கு நல்லா இல்லைன்னா தசாபதி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்கள், அரசாங்கத்தில் இருங்கள், அரசு துறையில் இருங்கள், மந்திரியாக இருங்கள், பெரிய பிரதானிகளாக இருங்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும், அடக்கி வாசிக்கணும்.
சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். மிதுனத்துக்கு எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? அலர்ஜி, சளி தொந்தரவு, விட்டமின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, ஸ்கின் அலர்ஜி, சளி, இஎன்டி, ப்ரீத்திங்கு, பெருமாள் வழிபாடு. மற்றபடி தேக ஆரோக்கியம்தான். வாகனத்தில் வித்தை காட்டக்கூடாது, ஃப்ராக்சர் ஆகுமா இந்த மாதம். மற்றதெல்லாம் ஜம்முன்னு இருக்குமா, அனுகூலமாக இருக்குமா. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், குடும்பத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு ஏற்றம், தந்தை வழி உறவு ஏற்றம், விடுபட்ட பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தி, விடுபட்ட வேலை கிடைப்பது, விடுபட்ட பணம் கிடைப்பது, விடுபட்ட குடும்பத்தில் இருந்த வாழ்க்கை மாறி கண்டிப்பாக புதுசாக திருமண அமைப்பு கிடைப்பது, அந்யோன்யம் அதிகரிப்பது, குடும்பத்தில் புது உறவுகள் வருவது, பெரிய விருதுகள் கிடைப்பது, அனுகூலம் கிடைப்பது, தெய்வ காரியங்கள் கிடைப்பது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவது, மகான்கள் தரிசனம், எல்லாம் அடிக்கினே போகலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். வயிறில் சின்ன பிரச்சனை, ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தொந்தரவு பண்ணுமா கடகத்துக்கு. துர்கை வழிபாடு தான் ரொம்ப நல்லதான். துர்கையை பிடிச்சிக்கணும். துர்கை இல்லாத ஊர் எது? துர்கையே இல்லைன்னா காளி, வாராகி, சூழினி, பிரித்திங்கரா, பார்வதி, மகாலட்சுமி எல்லாம் துர்கையாக நினச்சி வழிபட வேண்டியதான். அம்மாவே துர்கையாக நினச்சி கும்பிடுங்க. அம்மா பதத்தை தொட்டான தெய்வம் வராதானே, கும்பிடுங்க. என்ன அனுகூலமான அமைப்பு. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படும். புது பொறுப்புகள் வரும், புது கௌரவங்கள் வரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீரும். பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். மரண பயம் நீங்கும். தேகாரோக்கியத்தில் நம்பிக்கை ஏற்படும். ஏதோ ஒரு விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். அரசு துறை அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். அடுத்ததாக சிம்மம். நரம்பு சம்மந்தப்பட்ட, படபடப்பு சம்மந்தப்பட்ட ப்ரெஷரு. 24 வயதான சிம்மராசிக்காரங்கள் ப்ரெஷர், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால். தோப்புக்கரணம் போடுறதெல்லாம் நல்லா பண்ணோம். காலில் தான் வலிக்குமா. பிள்ளையார் தான், காரிய சித்தி மாலை தான். ஆனால் தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், யாத்திரைகள், சந்தோஷங்கள், அனுகூலங்கள், பயணங்கள், எதிர்பார்க்காத நன்மைகள், தொட்டது தொடங்குவது, உத்தியோகத்தில் ஏற்றம், நம்பிக்கை ஏற்படுவது, மனதில் இருந்த பாரங்கள் குறைவது, தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் தீர்வது, முக்கியமான அனுகூலம் பெறுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது, ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். புதிய தொழில் கிடைக்கிறதெல்லாம் சிம்மத்துக்கு கிடைக்கும். ப்ரமோஷன்லாம் தடை போயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. நரசிம்மர் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். நரசிம்மர் இது உங்களுக்கு எது? ஜாயின்ட் பெயின்ஸ் தான். ஷோல்டர் பெயின், கை தூக்க முடியல, கால் தூக்க முடியல, சுளுக்கு, திடீர்னு நெஞ்சு எலும்பு வலிக்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கணும். வெள்ளிக்கிழமை பசுமாடுக்கு உணவளிக்கக்கூடிய வைகாசி மாதம். அதே சமயம் தனம், குடும்பம், பணவரவில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட மனத்தாங்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலாம். தேக ஆரோக்கியத்தில் தலைவலி சம்பந்தப்பட்ட, ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட, அலர்ஜி சம்பந்தப்பட்ட, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட, கழுத்து எலும்புகள் சம்பந்தப்பட்ட, வெர்டிகோ என்று சொல்லுவார்கள், மயக்கம். பெண்களுக்கு ஹீமோகுளோபின் மயக்கம், டக்குன்னு டவுன் ஆகிட்டு மாட்டிக்கிறது. உஷாராக இருக்கணும். பயணங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். பாஸ்போர்ட்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஸ்டைலாக போட்டு அப்படி நடந்து இப்படி நடந்தால் எவனா நவுத்தின்னு போடுவான். அப்புறம் அந்த ஊரில் உட்காந்து பெப்பரன்னு முழிக்கணும். பாஸ்போர்ட்லாம் ஒரு செட்டு காப்பி எடுத்து வீட்டில் வச்சுக்கணும். செல்ஃபோன், ஸ்கேனர் எல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும்.
சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயில் விசேஷம். தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்வது விசேஷமாக யாருக்கு? துலாத்திற்கு. அதேபோல் மேலதிகாரிகளிடம் தர்க்கம் செய்வது, உத்தியோகத்தில் கோபப்படுவதெல்லாம் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம், கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். அஷ்டலட்சுமி கடாட்சம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கள் தீரும். அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக விருச்சகத்திற்கு படபடப்பு இல்லாமல் இருக்கணும். அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கும். ப்ரெஷர், லோ பிபி, ஐபிபி பார்த்துக்குங்க. விருச்சகத்திற்கு எப்பொழுதும் நன்மை அனுகூலம் வருவதற்கு சிவனுடன் இருக்கக்கூடிய பார்வதி தேவி வழிபாடு, பார்வதி கும்பிடுவது, பார்வதிக்கு என்று தனி சன்னிதானம் இருப்பது, வெண்மலர்களை கொடுத்து குங்குமம் கொடுத்து அர்ச்சனை செய்வதெல்லாம் விசேஷம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். தேவி அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விருச்சகத்திற்கு இந்த வைகாசி நன்மை. குடும்பத்தில் யார் எது சொன்னாலும் துணை அல்லது துணைவியார் பற்றி மட்டும் தவறாக பேசாமல் இருந்தால் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. கிருஷ்ணர் வழிபாடு, குருவாயூர் வழிபாடு, சளி தொந்தரவு, கவனம், அனுகூலம், ஏற்றம், புது பொறுப்பு, உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். மேலதிகாரிகள் நம்பிக்கை ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். கணவனை பற்றியோ மனைவியை பற்றி யார் குறை கூறினாலும் ஒன்று அவர்களை நகர்த்து விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் நகர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை பற்றி மற்றவர்கள் குறை சொல்வதை தயவுசெய்து காது கொடுத்து கேட்காதீர்கள். விரைவிலே அது சரி வராமல் போய்விடும். நீங்கள் எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாலும் என் பேச்சை கேளுங்கள், அதில் தவறு வரும். 7ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் குடும்பத்தில் மட்டும் கவனம். சூரியன் 6இல் இருப்பதனால் ஜெயம் ஏற்படும். புது தொழில் கிடைக்கும், புது உத்தியோகம் கிடைக்கும், புது வியாபாரம் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அரசுத்துறை அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். பிள்ளையார் தான். பிள்ளையார் கேது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது. படபடப்பு, டக்குன்னு மயக்கம் வர்றது, டக்குன்னு ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக வருது, கண்களில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. கவனமாக பார்த்துக்குங்க. நல்ல டாக்டர், நல்ல மருத்துவரை கொண்டு வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, சுபகாரியம் ரீதியாக டக்கு 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 டக்குன்னு நடக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சொல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். முருகா முருகா, சுப்பிரமணிய கவசம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம் தான் அதீத கவனம். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் ரத்த சம்மந்தப்பட்டது. கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் சிறிது கவனம். மற்றபடி ஏற்றம், அனுகூலம், சுபவிரயம், லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் நன்மைகள் ஏற்படும். எல்லா விதத்திலும் சிக்கல் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏறும். தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கள் தீரும். ஏற்றமும் அனுகூலமும், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நன்மைகள் ஏற்படும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் கை கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். ஜென்மசனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கும், புது கடன்கள் அனுகூலம் கிடைப்பதற்கும், வண்டி வாகனத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவதும், மனதில் நிம்மதி ஏற்படுவதும், நிம்மதியான தூக்கம் பெறுவதெல்லாம் ஏற்படும். உடற்பயிற்சியை முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஃபேமிலி ஹெரிடிட்டி டிசீஸ் என்று சொல்வார்கள். பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம் தலை தூக்கலாம்.
குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் குலதெய்வ மந்திரத்தை தினமும் கேட்பதும் ஏற்றத்தை தரும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், தொழிலில் புது பொறுப்புகளுக்கு வருவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது எல்லாம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகார முறைகளையும் பார்த்தோம். இதை செய்வதன் மூலியமாக இந்த வைகாசி மாதம் முழுவதும் அந்த தெய்வீக மந்திரங்களை சொல்வதன் மூலம் எளிதாக கடந்து செல்வதற்கு இது உதவும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 12/5/2025 முதல் 18/5/2025 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நன்மைகள் ஆரம்பிக்கிறது. பயணங்கள் இனிமையாக இருக்கும். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், தெய்வீக பயணங்கள், சுற்றுலா பயணங்கள் எல்லாம் ஏற்படும். நிறைய பயணங்கள் ஏற்படும். பண வரவு வரும். ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த ப்ராஜெக்ட்லாம் முடியும். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். ரொம்ப நாட்களாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் இருந்த மனத்தாங்கல் கண்டிப்பாக மாறும். இன்னும் இவ்வளோ நம்ம மேலே பாசமாக இருக்கிறவங்கள நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோமேன்னு அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் குறையும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் நம்பிக்கை ஏற்படும். அரசு துறையார், அரசியல்வாதிகள் புது பொறுப்புகளுக்கு வருவார்கள். அந்த பொறுப்பு மற்றவர்களை பிரமிக்க வைக்கும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மேஷ ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் டப்பென்று எடுக்கக்கூடிய விஷயமெல்லாம் பெரிய சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக பகைமையாக இருந்தவர்களெல்லாம் பகைமையை மறந்து நட்பு பாராட்டுவார்கள். கொடுத்த வாக்குறுதி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், கழுத்து பகுதி, முதுகு தண்டோட பகுதிக்கு டெய்னும் ஒரு 10 நிமிஷம் உடற்பயிற்சி. தெய்வ வழிபாடு ஏற்கனவே சொன்னது தான் விஷ்ணு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். அனுமா 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 ஆஞ்சநேயார் பிடித்துக் கொள்வது. அனுமன் சாலிசாவோட வேறு என்ன வேணும்? நரம்பும் காட்டுது. தூக்கமின்மை, வேலையில் பலு அதிகம், ப்ரெஷர் மாத்திரை எடுத்துக்காதது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஊருக்கு உழைக்கிறதே உங்கள் வேலையாக போயிடும். உங்களை கவனிச்சிக்கவே மாட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பில்லர்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது இளம் வயதாக இருக்கட்டும், பெரிய வயதாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், ரிட்டையர் ஆனவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் முக்கியம். அப்போ கவனமாக இருக்கணும். கூடா நட்பு கேடு விளையும். சிறிய வாக்குவாதங்கள் கூட கூடாது. தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நம்பிக்கை ஏற்படும். டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி காட்டானாலும் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் எல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கையெழுத்து போடுவதற்கு முன்பாக யோசித்து போட வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் கூடாது. பழைய கடன்கள் பைசல் செய்வது ஆனந்தமாக இருக்கும். புது கடன் எடுத்தாலும் சந்தோஷ கடனாக காணப்படும். தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் சரியாக இல்லை என்றால் தசாபுத்திகள் மருத்துவமனையிலிருந்து சரி செய்துவிட்டு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும். வைகாசி மாதம் முழுதும் இந்த வாரத்தில், அதனால் உப்பத்திலேருந்து ஜாக்கிரதை. ப்ரமோஷன் அனுகூலம் காணப்படும். கழிவுகள் சரியாக போகாத ரிஷபத்திற்கு பிரச்சனைகள் காட்டுகிறது. அதில் மட்டும் கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் ஐயா.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், அலர்ஜி தான். விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, பல்லில் தொந்தரவு, மூக்கில் சளி வந்துக்கினே இருக்கிறது, நான்ஸ்டாப் சளி, நான்ஸ்டாப் தும்பல். பெருமாளை பிடிச்சிக்கணும். கோவிந்தா நாமாவளி, ஸ்ரீனிவாச கோவிந்தா, வெங்கடேச கோவிந்தா, பக்தவச்சல கோவிந்தான்னு 108 நாமாவளியை சொல். மிதுனத்துக்கு அனுகூலம் காணப்படும். சனிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது விசேஷம். விரயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடு, எலுமிச்சைப்பழ ஊறுகாய் அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸை தானமாக கொடுப்பது தான் விசேஷம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, நண்பர்கள் நிமித்தமாக, சுற்றுலா நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிதுனம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடவே கூடாது என்பதை மட்டும் மிதுனம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மன அயற்சி இருக்கும். என்னடா வாழ்க்கைன்னு சலிப்பு தட்டும். வேண்டாம். மனதிற்கு பிடித்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னிதானத்தில் போய் உட்காருங்க. நல்லா தூங்கணும். தூக்கமே இல்லைன்னா சலிப்பு வரும். ஒரு மாதிரி சுருண்டு பத்துக்கலாமா தோணும். தூங்க வேண்டிய நேரத்திலலாம் தூங்காமல் மற்றவங்களுக்காக உழைச்சி விட்டு உங்கள் தேக ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். லாபம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகளுடைய அனுகூலம், துர்க்கை கவசம் கேட்பது, துர்க்கையை வழிபாடு செய்வது, வயிற்று உபத்திரத்தில் கவனம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, யூரினரி டெஸ்ட்டு, மலக்குடல் டெஸ்ட்டு, கீழ் முதுகு தண்டுவடத்தில் கோளாறு. கடகராசிக்காரர்கள் அதில் மட்டும் பார்த்துக்கணும். அசையாமசையா பொருள் சேர்க்கை, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவது, தேக ஆரோக்கியத்தில் புழுமை பெறுவது, பலம் பெறுவது, ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு தேக ஆரோக்கிய குறைபாடு டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது, எதிர்பார்க்காத நல்லது, எதிர்பார்க்காத சந்தோஷம், ஏற்றம், அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நல்லது, அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம் ஏற்படுவது. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். முதலாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது. மியூசிக், மீடியாவிலெல்லாம் நல்ல பேர் புகழை பெறக்கூடிய பிராப்தம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது ஐயா. அதில் மட்டும் கவனமாக இருங்கள். பிள்ளைகளுக்கு ஏதாவது உங்கள் மீது வருத்தம் இருந்தால் நீங்கள் தான் அவர்களை ஆசுவாசப்படுத்தி அதை தீர்த்து வைக்க வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்துக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். பிள்ளையார் தான் மிகப்பெரிய பலம். நரம்பு கோளாறு, ப்ரெஷர் கோளாறு, லோ பிபி கோளாறு கவனம். கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஏற்றம் பெறுவீர்கள். தொழிலில் மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு ஏற்றமாறு பெறுவீர்கள். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வீர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் 24 வயதை கடந்தவர்களெல்லாம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு பாதிப்புகள் பெரிதாக இல்லை என்றாலும் குடும்பத்தில் 24 வயதை சார்ந்தவர்கள் வாகனத்திலும், தேக ஆரோக்கியத்திலும், பெரியோர்களிடத்திலும், சட்டத்துக்கு புறமானவர்கள் விஷயத்திலும் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை. தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெரிய மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும்.
காரிய சித்தி மாலையை மறந்து விடாதீர்கள். அடுத்த 1.5 வருடத்திற்கு அதுதான் உங்களை காப்பாற்றும். முதுகு தண்டுவடத்தில் சிறு கோளாறு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சரி செய்துவில்லை என்றால் பெட்டிலே மொத்தமாக படுக்க வேண்டிய நிர்பந்தம் 24 வயதை கடந்தவர்களுக்கு ஏற்படும். கவனம். பாதவலி தரையில் வைக்கிறதுக்கு கூட முடியவில்லை, என்னடா இதுன்னு ஆகிடும். அந்த டாக்டர் சரி இருக்காது, இந்த டாக்டர் சரி இருக்கா. உடற்பயிற்சி தவிர வேறு ஒன்றும் சரி இருக்காது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, ப்ரமோஷன், அனுகூலம், புதிய முயற்சி, அரசு உத்தியோகம், அரசு அமைப்பு ஏற்றம், தனியார் உத்தியோகத்தில் ஏற்றம், தனியார் உத்தியோகத்தில் CO போன்ற பொசிஷன் வருவது, ப்ரமோஷனில் இருந்த நீண்ட நாள் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்குறது. என்னடா வாழ்க்கை, நம்மளுடன் ஜூனியராக இருந்தவனிடத்தில் போய் கை கட்டி நிற்க வேண்டும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அதி அற்புதம். தொழிலில் உங்களுக்கு வேண்டிய கௌரவமும் அனுகூலமும் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு நரசிம்மா என்று பிடித்து கொள்வதும், கன்னியா ராசிக்காரர்களுக்கு முட்டு வலிகள் கவனமாக பார்த்து கொள்வதும், எலும்பு தேய்மானங்கள் கவனமாக பார்த்து கொள்வதும் முக்கியம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் காணப்பட்டாலும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக எதிர்த்து உபத்திரம் கொடுத்திருந்தவர்கள் உங்களிடத்தில் வந்து சரணாகதி அடைவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றம். தனம், குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த பாரங்கள் குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் ஏற்படும். ஏற்றத்திற்குண்டான அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக எந்த முயற்சிகளும் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை என்ற எல்லா தடையும் மனதில் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகள் உங்கள் மீது அதிக அக்கறை கொள்வதும், துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் மறைவதும், குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவதும், எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தியெல்லாம் ஏற்படும். தொழில் நிமித்தமாக ஞாபக மருதிகள் காணப்படுவதனால் சிறிது எழுதி வைத்துக் கொள்வது நன்மை. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம். புது தொழில் தொடங்குவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த புது இன்க்ரிமெண்ட்டுடன் வேறு உத்தியோகம் கிடைப்பது போன்ற விஷயம், கடல் கடந்த தொழில், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த வியாபார, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்களெல்லாம் கன்னி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நல்லதும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் நன்மை, தொழிலில் நன்மை, வியாபாரத்தில் நன்மை, மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம். படிப்பு, ப்ரொஃபஷன் நன்றாக இருந்தால் போராத, மற்ற விஷயத்தில் எதற்கு தர்க்கம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தலைவலி சம்பந்தப்பட்ட, அலர்ஜி சம்பந்தப்பட்ட, ஸ்கின்னு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். பெருமாள் தாயார், ஆஞ்சநேயர் வழிபாடு சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குருபலம் கிடைத்து விட்டதனால் சுபகாரியத்தில் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் டக்கு நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக குடும்பத்தில் பயணங்களை அதிகமாக வைத்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். குரு பார்வையில் டைரக்டாக இருப்பதனால் டக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். குடும்பத்தில் ஏற்றம் பெறும். வெளிவட்டாரத்தில் அனுகூலம் பெறும். முன்னேற்றமும் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம். குருமார்களை தரிசிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குருமார்கள் தரிசனம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். கோவிந்த நாமாவளியை சொல்வதோ அல்லது சுப்பிரபாதத்தை, வெங்கடேச சுப்பிரபாதத்தை கேட்பதோ விடிகாலம் வரையில் கேட்க அனுகூலங்கள் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சனி உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டும் குரு பக்கபலமாக குறைந்து கொண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னேறவில்லை என்றால் எந்த காலகட்டத்தில் முன்னேறுவீர்கள் என்பதை மட்டும்
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீணாக மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதும், மற்றவர்களை குறை கூறுவதும், தாய் தந்தையரை நிந்திப்பதும், தாய் தந்தையரை கேவலப்படுத்துவதும் மட்டும் தயவு செய்து கூடவே கூடாது என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனைவியாக இருந்தால் கணவனை திட்டுவதோ, கணவனாக இருந்தால் மனைவியை திட்டுவதோ நியாயமா என்பதை மட்டும் யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக அவர்கள் எந்த அளவில் இருக்கிறார்கள் என்பதை யோசித்து கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். துளாராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வதே மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு வருவதற்குண்டான ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் மிகப்பெரிய அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். வாகனத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் அனுகூலத்தின் அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்கள் பெரிய மனிதர்களை சந்திப்பது பிராப்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். சிவனுடன் இருக்கக்கூடிய பார்வதி தேவி வழிபாடு, தேவி நாராயணா, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா என்று சொல்லிக்கொண்டே இருப்பது நன்மை. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, கண்ணில் ப்ரெஷர் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறுவார்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். சுபகாரியங்கள், சந்தோஷங்கள், அனுகூலங்கள், ஏற்றங்கள் காணப்படும். புதிய முதலீடுகள் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டுவதும் விசேஷம் 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 பேரானந்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிய அளவு உணர்ச்சி வசப்படுவது கூட குடும்பத்தில் நிம்மதியே கெடுத்துவிடும். அதே சமயம் பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் அடுத்த 2.5 வருடங்கள் தூக்கத்தில் எழுந்தாலும் சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் பிள்ளைகளால் எந்தவித கஷ்டமும் எந்தவித சங்கடமும் எந்தவித மன நிம்மதியற்ற தன்மையிலிருந்து மாறிக்கொள்வது கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு முதலீடுகள் கண்டிப்பாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நன்மைகள், அனுகூலங்கள், வாழ்க்கையில் வேறு விதத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அதீதமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு ஒரு குறையும் இருக்காது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் நம்பிக்கையும் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். முதலீடுகளுக்கும் அதே போல் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதெல்லாம் மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் பேரானந்தத்தின் தரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக காணாத போன பொருள்கள் கிடைக்கக்கூடிய பிராப்தமும் நம்பிக்கையும் ஏற்படும். விலையுயர்ந்த பொருள்களில் இருந்த ஒரு திடீர் கிடைப்பதனால் பெரிய ஆனந்தமும் சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும். ஜோதிட நேரத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. எல்லாம் ஏற்றும். வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்கள், நண்பர்கள், பணவரவு, தொழில் ரீதியாக எல்லாமே டக்குன்னு நல்லது நடக்கும். பெற்றோர் பெரியோரிடம் மட்டும் தர்க்கம் கூடாது. அர்த்தாஷ்டம சனி 4 சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனி. அது என்ன அர்த்தம்? அஷ்டம சனியில் பாதின்னு அர்த்தம். எக்ஸசைஸ் பண்ணலன்னா செல்வி சொல்கிற எந்த நல்லதும் நடக்காது. தோப்புக்கரணமாவது ஒன்று போட்டுரும், என்னை திட்டிக்கினாவது போடும், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த விடுபட்ட தெய்வ வழிபாடெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவீங்க. குடும்பத்தில் உறவினர்கள், நண்பர்கள் சந்திப்பதெல்லாம் ஏற்படும். பெரியோர்களுக்கும் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் தொலைதூர பயணத்திற்கு கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும். குடும்பத்திலிருந்து தொலைதூர பயணங்கள் ஏற்றத்தை பெறும். உத்தியோக நிமித்தமாக, தெய்வீக நிமித்தமாக, பயணங்கள் நிமித்தமாக அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும்.
வியாபாரத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. யோக பலமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த எல்லா விதமான சிக்கல்களும் உங்களுக்கு இருந்த பாதிப்பை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் பிரச்சனை. சளி தொந்தரவு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ரொம்ப உஷாராக அதற்கேற்ற மாதிரி ப்ரிவென்ஷனாக இருப்பீர்கள். ஆனாலும் சில்லென்று எதாவது சாப்பிடுவதனால் பிரச்சனைகள் வரும். குருவாயூர் கிருஷ்ணரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் நாராயணியத்தில் இருக்கக்கூடிய 100வது பாடலை கேட்பதுமே விசேஷம். நாராயணியத்தை கேட்டாலே கிருஷ்ணர் வருவார், குருவாயூர் கண்ணன் வருவார். அதில் நாராயணத்தின் 100வது தசகம் கேட்க கேட்க எல்லோரும் வருவார்கள். அந்தளவுக்கு நிம்மதி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். கேது பகவான் தான் உங்களுக்கு நன்மை. பிள்ளையாரை பிடிச்சிக்கணும்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாத்துலேயும். பிள்ளையார்பட்டி விநாயகரை நினச்சி பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு உங்களால் முடிந்த கோயில்களுக்கு போயிட்டு வருது விசேஷம். யோக பலத்தையும் படபடப்பு இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கும். தலை சுத்தல் மயக்கம்லாம் ஏற்படும். தூக்கத்தில் சரியாக இருந்து பொறுமையாக ஏந்துக்கணுமா. இந்த எகிரி குதிக்கிறது டம்முன்னு குதிக்கிறதெல்லாம் தூக்கத்திலேருந்து பண்ணிங்கன்னா டப்புன்னு அடிபடுறதெல்லாம் ஏற்படும். வழுக்கலான இடங்களை கவனமாக பார்த்துக்கும். பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடவே கூடாது. பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையோ பெரிய சிக்கலையோ ஏற்படுத்தும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் நிச்சயம் கிடைக்கும். குரு 6ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழிலில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், படிப்பில் மாற்றம், வியாபாரத்தில் மாற்றம், இதெல்லாம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக சுபவிரயம் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சுப செலவுகள். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். அதே சமயம் பதட்டம் கூடாது. வழுக்கலான இடங்கள், படிக்கட்டுகள், ரஜினி ஸ்டைல் ஃபோன் பேசுவதால் தான் இந்த ஃபோனை நோண்டிக்கினே காரெல்லாம் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யாரை இடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பிரச்சனை வரட்டும். ஆனால் உங்களுக்கு 101% பாதிப்பு உண்டு. அப்புறமா ஃபோன் நோண்டுறதுக்கு கை இருக்கா, கால் இருக்கா, நினைவு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு பண்ணிடுமா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது. இளம் வயதை சார்ந்த பிள்ளைகள் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த 18 மாதத்துக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அந்த வீரியம் எனக்கு தெரியும். ஐயோ செல்வி சொன்னாரே நடக்கவே வேணாம், கெட்டது நடக்கவே வேணாம், நல்லது நடந்தாவே போதும். கெட்டது நடக்காதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னை திட்டினாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் நன்றாக இருக்கணும் என்பதற்கு தான் இந்த வேந்தர் டிவி நிகழ்ச்சி. தேக ஆரோக்கியத்தில் ஒன்றும் பெரிதாக பயப்பட வேணாம். நன்றாக தூங்கினீர்கள் என்றாலே பெரிய பாதிப்பு இருக்காது. சனி முழுவதுமாக விலகிவிட்டது என்பதுடன் குரு தொழிலை பார்ப்பது பெரிய விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். முருகனை வழிபாடு பண்ணுவது. சுப்பிரமணிய புஜங்கம். சுப்பிரமணிய புஜங்கம்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அது தமிழ் ஆக்கள்லாம் இருக்க வேண்டாம், சமஸ்கிருதத்திலே கேளுங்க, புரியவே வேணாம். எப்படி தமிழ் அதுக்கப்புறமா கேளுங்க. கொஞ்ச நாள் சமஸ்கிருதத்தில் ஒரு 90 நாள் கேட்டுட்டு தமிழில் வாங்க. ரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் பார்த்துக்கு. அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டு, அடுத்த குரு பெயர்ச்சி வரைக்கும் சொல்லக்கூடிய ராசிகளில் கும்பம் வரும். மற்றபடி அனுகூலம், குரு பார்வை எல்லாம் ஏற்றும். தெய்வ பலம், தெய்வ மார்க்கம், ஜோதிடம் கற்றுப்பது, இன்ட்யூஷன் வருவது, தெய்வ தூக்கத்தில் முன்னோர்கள் வருவது, தூக்கத்தில் மகான்கள் வருவது, பெரிய கௌரவம் ஏற்படுவது, விருதுகள் கிடைப்பது, கௌரவம் ஏற்படுவது, அரசு உத்தியோகம் ஏற்படுவது, பெர்மனண்ட் ஆகிறது, டக்கென்று அரசியலில் இறங்குவது, வேலையிலிருந்து கூட வேலையை உதறிவிட்டு அரசியலில் இறங்குவது, தலைவர்களுக்கு நம்பிக்கையாக வருது, தலைவிகளுக்கு நம்பிக்கையாக வருது, படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்
இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்கள் திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், அஷ்டலட்சுமி தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது. வீடு அதிகமாக கட்டுறது, வீடு அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் கும்பராசி இருக்கும். நிலம் பண்ணுறது, பத்திரப்பதிவு துறையில் அதிகமாக போய் விசாரிச்சிங்கன்னா கும்பம் இருக்கும். நல்லது நிறைய பண்ணும். பூர்வீக சொத்தெல்லாம் கிடைக்கும். அப்பா அம்மாலாம் உங்கள் பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக பரம்பரையாக கோர்ட்டு கேஸுன்னு இருப்பீங்க, அதிலெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. வழக்குகள் வெற்றி ஏற்படும். இளம் வயதில் திடீர்னு அதிக என்டர்பிரனர் ஆனக்கூடிய ஆண் பெண்ணெல்லாம் கும்பராசியில் இருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயம் பழைய பகைமைகளிடம் மனம் விட்டு பேசுவதும் அவர்களுடன் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது. பிரச்சனையை பெரிதாக்காதீங்க, பகைமையை பெருசாக்காதீங்க. உங்களுக்கு ஃபேஸ் பண்ண தெரியாது, மாட்டிப்பீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய ராசி. உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். உடற்பயிற்சி பண்ணலன்னா சரியாக வரும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது. குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறது. ஃபேமிலி டிசீசஸ், இரத்தத்தில் பரவக்கூடியது, ஸ்கின் அலர்ஜி, தலைவலி, சளி தொந்தரவு, இஎன்டி, கண், இந்த ஃபேமிலியாக தொந்தரவு, ஆர்ட்டெல்லாம் கூட ஃபேமிலின்றாங்க. அதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால தான் குலதெய்வம் முக்கியம். அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாட்டு, 75வது பாட்டு ரொம்ப முக்கியம். மற்றபடி இரத்தபந்த உறவுகளுடன் கோபதாபம் கூடாது. தைரியம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வது. புது முதலாளிகளுக்கு அனுகூலம் ஏற்படுவது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது. உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படுவது. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. டக்குன்று நல்லது ஏற்படுவது. அனுகூலங்கள் காணப்படுவது. நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல் தீர்வது. உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், வசந்தமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது. தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம், இதெல்லாம் நல்ல மாற்றம் தானே. ஜென்ம சனியில் இதெல்லாம் நடக்குது. கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றுறது. தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலிருந்து ஜம்முன்னு ஆகிறது. லாபம் ஏற்படுவது. புது விரயங்கள் ஏற்பட்டாலும் சுப விரயம் ஏற்படுவது. முதலீடுகள் டக்குன்னு செய்வது. எல்லாமே யாருக்கு? மீனத்துக்கு. போராதா? வேறு என்ன வேணும்? அனுகூல பிராப்தம், சந்தோஷ பிராப்தம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வண்டி வாகன மாற்றமெல்லாம் நினைத்தவுடன் நடக்கக்கூடிய ராசி. எல்லாம் நடக்கும். ஜென்மத்தில் சனி இருந்தாலும், அதே சமயம் பயணங்கள் அதிகமாக மேற்கொண்டாலும், ஒரு எலுமிச்சப்பழமோ ஒரு சிதற்காயை உடைத்துவிட்டு ஆரம்பிக்கும். உள்ளூரில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி மீனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 12/5/2025 முதல் 18/5/2025 வரை, சித்திரை 29லேருந்து வைகாசி 4 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். வேந்தர் டிவி நேயர்களுக்கும், வேந்தர் டிவி நிர்வாக இயக்குனராக இருக்கக்கூடிய, நிர்வாகத்தினுடைய பிதாமகராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் டெக்னீஷியர்களுக்கும், கேமராமேன்களுக்கும், டைரக்டர்களுக்கும், சிஓக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எப்பொழுதும் தொடர்ச்சியாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேந்தர் டிவி நிறுவனத்திற்கும், அதற்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.